なんだ箱か。目尻がちょっと重たい。あ、これデカナビです。 1982 எடுத்த இந்த வீடியோக்கும் டைம் டிராவலுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? இந்த ஐபோன் 30 ப்ரோ எப்படி 1982 பேர் ஆமா என்னடா இங்க இருந்த வண்டியா காணா கமெண்ட் சொல்லுங்க. நீங்க டைம் மிஷின் எந்த எந்த வருஷத்துக்கு போவீங்க? டைம் டிராவல் உண்மையான இந்த வீடியோ பார்ப்போம். ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் 1905 இருந்து 1915 வரை டைம் டிராவலை பத்தி ரிசர்ச் பண்ண ஸ்பெஷல் ரிலேட்டிவிட்டி ஜெனரல் ரிலேட்டிவிட்டி ரெண்டு முக்கியமான இம்பார்ட்டனா தேரியை கண்டுபிடிச்சாரு. இந்த தேரி படி பார்க்கும்போது டைம் வந்து வேகத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். டைம் வந்து நிலையானது கிடையாது. லைட் ஸ்பீட்ல பயணிக்கும் போது டைம் வந்து மெதுவாக போகும். இதே மாதிரி தான் டைம் டிலேஷன். உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றார். ஆஸ்ட்ராய்டு ஸ்காட் ஸ்கில்லிங்கிற ஒரு வருஷம் ஸ்பேஸ் இருந்துட்டு அவங்க திருப்பி வரும்போது அவங்க பிரதரோட 5 மில்லி செகண்ட் எங்க இருக்காரு. இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு பொருளாக தெரியும். திருப்பி ஒரு எக்ஸாம்பிள் இல்லை. ஏபிங்கிற ஒரு ட்வின்ஸ் இருக்காங்க. ஏங்கிறவர் எர்த்லேயே இருக்காரு. பிங்கிறவர் ஸ்பேஸ் கார்டை பிடிச்சி லைட் காலத்துல டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. எர்த்து எர்த்து டைம் படி 10 வருஷம் கழிச்சு ஏங்கிறதுக்கு 10 வருஷம் கடந்திருக்கும். பிங்கிறதுக்கு 3 வருஷம் தான் கடந்திருக்கேன். இதை வச்சு பார்க்கும்போது ஃபியூச்சருக்கு டைம் டிராவல் பாசிபிள், தேரிக்கு படி பாசிபிள். ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் ஜெனரல் ரிலேட்டிவிட்டி தேரி படி பார்க்கும்போது கிராவிட்டி அதிகமாக இருக்கிறது நேரம் மெதுவாக போகும். இதனை கிராவிடேஷனல் டைம் டிலேஷன் சொல்லுவாங்க. எடுத்துக்காட்டு பிளாக் ஹோல். பிளாக் ஹோல் கிட்ட டைம் வந்து மெதுவாக போகும். இங்கே பிளாக் ஹோலில் 1 மணி நேரம் இருக்கிற பிளானட் 1 மணி நேரம் கடந்திருந்தா வெளியே 7 வருஷம் கடந்திருக்கும். இதனை வந்து இந்த பிளாக் ஹோல் சரியாக போய் மட்டும்தான் ஃபியூச்சருக்கு டைம் டிராவல் பண்ண முடியும். கிராண்ட்ஃபாதர் பாராடாக்ஸ். இது பாஸ்ட் போது பார்ட்டில் பிளான் பார்க்க போகிறோம். ஏதோ ஒரு சப்போஸ் நீங்கள் டோர்மான் மாதிரி பாஸ்டில் போயிட்டீங்க. அங்கே உங்கள் கிராண்ட்ஃபாதரை சந்திங்க. அங்கே அவர் ஏதோ ஒரு காரணத்துக்காக கொண்டுறீங்க, அழைச்சிட்டீங்க. அப்போ நீங்கள் பிறந்தது வாய்ப்பே இல்லை. இதனால சயின்டிஸ்டாக எடுத்துக்கிறதுனா பாசிட்டிவ் போகிறது பாசிபிள் இல்லைன்னு சொல்லுதாங்க. ஃபியூச்சருக்கு டைம் பிளான் பண்ணுறது பாசிபிளாக நீங்கள் எந்த வருஷத்துக்கு போவீங்க? என்ன பண்ணுவீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக், கமெண்ட், ஷேர் பண்ணிடுங்க.